வணக்கம். உலகம் முழுவதும் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகள் சிலவற்றை முதன்மை செய்திகளாக இப்போது பார்க்கலாம். முதன்மை செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. தொடர்ந்து முதன்மை செய்திகளை பார்க்கலாம். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சன்நியூஸ் தொலைக்காட்சியுடன். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி 3 மணி நேரத்திலேயே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்திருக்கிறது. இது தமிழ்நாட்டை நெருங்கி வர வாய்ப்பிருப்பதால் மாநிலத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடையும் என தெரிகிறது. உள்ளிட்ட பல்வேறு சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், தூத்துக்குடி, ராமேஸ்வரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்துள்ளது. இதனால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. இளம்பெண் ஒருவரோடு நடிகர் அஜ்மல் ஆபாசமாக பேசியதாக இணையத்தில் ஒரு ஆடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. அந்த சம்பவம் தொடர்பாக அஜ்மல் அளித்திருக்கும் விளக்கம் என்ன? முக்கிய நிகழ்வுகளை விறுவிறு செய்திகளாக காண்போம். சிறிய இடைவேளை. செய்திகளை தொடர்பு